அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கிளினிக்கல் லெட்டரும் லாரிங்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த சைட் வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லாரிங்ஸ் வந்து இப்படி டிவைட் பண்ணுறோம். இந்த டியூப் இருக்குன்னா மேலே கீழே இப்படி இது வந்து இப்படியா இது ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்பேசஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஹாரிசான்டலாக 3 வெர்டிகலாக 3 இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து வெர்டிகலாக வந்து 6 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வரது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால இந்த சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ சூப்பர் லாட்டிக் சப்லாட்டிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இன்லெட் வந்து எபிஃபைல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ எபிலாட்டிக் அரிட்டினாய்டு அது ரெண்டு இருக்கிற ஃபோல்டு அதான் வந்து நம்மளுடைய கிளான்ஸ். ஓகேவா? இது முன்னாடிச்சு அவங்க கேட்பாங்க சூப்பர் லாட்டிக் என்ன இருக்குது. அப்போ இது முன்னாடிச்சு. ஸோ இது மூணுமே வந்து இப்படி வந்து ஹாரிசான்டலாக வந்துருச்சு. ஓகேவா? அப்போ வந்து வெர்டிகலாக வரது வந்து என்னது? நம்மளோட மெம்பரேன் வந்து எழுதிக்கோ, அதுக்கப்புறம் வந்து அதோட திக்னிங் வந்து எழுதிக்கோ, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கிராப் வந்து எழுதிக்கோ. ஸோ ஆறு முடிச்சா இது ஆர் ஸ்ட்ரக்சர் சொன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து கிளாட்டிஸ்ல வந்து சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இதோட பார்ட் அப்படின்றது வந்து ஆன்டீரியர் கமிஷர், போஸ்டீரியர் கமிஷர் தான் நம்மளோட இது மெம்பரேன்ஸ்ல கார்டிலேஜியஸ் பார்ட் ஆஃப் ஃபோக்கல் பார்ட். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு பார்டர் போடுறாங்க, கீழே ஒரு பார்டர். மேலே ஒரு பார்டர் அப்படின்னு பார்க்கும்போது வென்ட்ரிகலோட லோவர் பார்டர். கீழே இருக்கிற பார்டர் அப்படின்றது வந்து மீடியல் ஃப்ரீ எட்ஜ் இல்லையா? அங்கேருந்து 1 சென்டிமீட்டர் வந்து கீழே பண்ணால் நம்மளுக்கு வரது இது. ஸோ ஏன் மீடியல் மட்டும் எடுக்கிறாங்க அது நமக்கு. ஸோ இப்போ வந்து ஆன்டீரியர் இந்த மெம்பரேனஸ் பார்ட் இன்ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து மூவ் ஆகிறது கிடையாது. இங்கே வந்து மூவ் நல்லாவே ஆகும். ஸோ நல்லா மூவ் ஆகுது வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்து ரொம்ப அப்படின்னு கத்திட்டா வந்து அங்கே வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரெஷரில் வந்து உடஞ்சிரும். அங்கே அதிகமாக மூவ் ஆகுதுன்னா வந்து ப்ரெஷர் வந்து உடஞ்சிட்டாங்க வந்து ஹெமரேஜ் ஆகும். அப்போ வந்து ஓப்பல் நாடியில் ஓப்பல் பாலிஃபார்மேஷன். பி அப்படின்றது வந்து சிங்கிள் லைன் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து யூனிலேட்டரல். என்ன அப்படின்றது டபுள் லைன் இருக்கிறதுனால வந்து பைலேட்டரல். ஸோ இது வந்து இந்த பொசிஷனில் இருக்கு. நீ வந்து எப்படி டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ முன்னாடி காலத்தில் வந்து ஆக்சுவலி வந்து தைராய்டு கார்ட்லேஜ் அதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்லேஜ் பெரிகார்டியம் வந்து இருக்காது இந்த லிகமெண்ட்னால அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லா மெம்பரேனும் இந்த மெம்பரேனால பட் எல்லா மெம்பரேனும் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர் ஸ்ப்ரெட். அதை வந்து இப்போ ரீசெண்டாக ஏர்லியர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிராய்லர் கோழி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லி காலம் இப்போ காலத்தில் வந்து மாறின கோழி வந்து பிராய்லர். ஸோ இதுதான் ஆன்டீரியர் கமிஷர் டெண்டன், அதை வந்து பிராய்லர். ஓகே, சப்லாட்டஸ் அப்படின்றது வந்து சப்லாட்டஸ். இப்போ இங்கே வந்து பிராய்லர், இங்கே வந்து பாய்ஸ். ஸோ ஜாய்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஜாய்ஸ் வச்சுட்டு பாய்ஸ் வச்சுக்கோ. இது வந்து பிரைஸ் பாய்ஸ் ஜாய்ஸ் JOYC ஜாய்ஸ் இருக்காங்க இல்லையா? ஜாய்ஸ் வச்சு பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. பிரைஸ் முடிச்சா அதே இங்கே பாய்ஸ். ஸோ ஜாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் திங்ஸ். அதனால வந்து பாய்ஸ் வந்து போட்டுரும். ஓகேவா? இப்போ கேவிட்டி வந்து நம்ம இப்படி வந்து பிடிக்கிறோம். அப்படி வந்து பிடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா ஸோ இங்கே வந்து இங்கே மூணு இருக்குது. இங்கே வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய இன்லெட். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெஸ்டிபிள், இது வந்து வென்ட்ரிகல், ரீமா வெஸ்டிபிள் ஆகி அந்த ரீமா வெஸ்டிபிள் அந்த ஃபாஸ் இருக்கு. அதுக்கு ஃபாஸ் இருந்தால் வந்து நிறைய பேர் இருக்கும். அப்போ வந்து என்ன லிகமெண்ட் அப்படி பேர் வெஸ்டிபுலர் ஃபோல்ட்ஸ் இல்லை வென்ட்ரிகுலர் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆயாவும். அதுக்கப்புறம் வந்து ரிமோக்ளாட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து சப்லாட்டஸ் ஆறாவது இது வந்து சப்லாட்டஸ். அது ஒரு ஸ்பேஸ் தான். சப்லாட்டஸ் வந்து ஸ்பேஸ் தான். பார்ட் 2 வந்து ஸ்பேஸ் வருது. பாட்டும் நானி லைங்கோசில் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நம்மளோட TH மெம்பரேன் இருக்கு இல்லையா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீத்தனான் KRTH TH மெம்பரேன் இருக்கு இல்லையா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி போகுது. ஏன்னா மெக்கானிசம் அப்படி பாரு. இப்போ வந்து ஓக்கல் கார்டுக்கு நம்ம பேசும்போது ஓக்கல் கார்டு வரும், மீடியம் வரும். ஓகேவா? அதே வந்து ஓக்கல் கார்டு அப்போ நம்ம வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஊதுறோம்னா அப்படின்றது நம்ம உள்ள வந்து ப்ரெஷர் கொடுக்கும். காற்று ஊதி பாரு. உள்ள காற்று வந்து ப்ரெஷர் இது கொடுக்குது. இது ஊதினா காற்று உள்ள போக மாட்டேங்குது, சைடில் போகுது. அது வந்து பெருசாயிடுது. ஸோ இதான் வந்து சாக்கில் வந்து என்லார்ஜ்மெண்ட். ஸோ வென்ட்ரிகல் அந்த ஸ்கேப் அது பேர் வந்து மார்கேனியா ஃப்ளாரிங்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதை வந்து கோரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லார்ஜாக இருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுவோம்? பெருசாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளோட ஏரியா கம்ப்ரஸ் பண்ணி டிஃபரெண்ட் ப்ரீத்திங் வரும். ஓகேவா? எது வேறு மெக்கானிசம் இல்லை. வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, ஒரு சவுண்ட் வெயிட் போகும்போது ஒரு சவுண்ட். ஸோ இன்ட்ராகார்டியக் அதாவது இன்ட்ராகார்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து செஸ்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்போ வந்து வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அப்போ வந்து அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அந்த சவுண்டுனால தான் வந்து ப்ராப்ளம். ஓகே, டெம்பரேட் வால்ஸ், கேஸ் வால்ஸ். வென்ட்ரிகல்ல வந்து ஒரு டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வந்து காற்று போகிறதுக்கு ஏர் வந்து பிளாக் ஆயிடுச்சு. ப்ளஸ் நம்ம புஷ் பண்ணுறோம்னா ஐம் நாட் ஷூர் ஏன் டியூமர் வென்ட்ரிகல் வந்து காஸ் பண்ணுது, அது வந்து டவுட். இப்போ வந்து ஏன்னா டியூமர் வந்து இருக்கும்போது ஆக்சுவலி வந்து ஏதாவது வென்ட்ரிகல் டியூமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது எல்லாமே வந்து டைட் ஆயிடுது. ஸோ இந்த டியூமரை வந்து அந்த ப்ரெஷர் அந்த ஏர் ப்ரெஷர் ப்ளோ பண்ணும்போது இந்த கீழே ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் வந்து இந்த டியூமர் அடிச்சு தள்ளிட்டு உள்ள போயிடுது. ஆனால் உள்ள போயிடுது. ஆனால் ரிலாக்ஸ் ஆகும்போது அது ரிலாக்ஸ் ஆகும். அப்போ நார்மல் ப்ரெஷர் வந்த பிறகு ஏர் வந்து வருது. இது ஏன்னா வந்து இது அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து வரது வந்து ஃபோர்ஸ் தெரியல. அந்த ஏர் வந்து உள்ளே வந்து மாட்டேங்குது. ஸோ இந்த லைன்ஸ் இந்த இது வந்து இப்படியே வந்து ரிலாக்ஸ் இருக்கிறதுனால வந்து ஒரு வால் மாதிரி ஆகாது, வெளியே வரதில்லை. அப்படி லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்பின்டர் பார்க்கும்போது மூணு ஸ்பின்டர் வந்து போட்டு ஸ்பேஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இப்போ தெரிஞ்சிட்டோம். அப்போ வந்து பாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து டக்கு இங்கே ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு இருக்கு. அதே மூணு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பெரிய இருக்கா? அப்போ வந்து நம்ம மேலே வந்து ஒரு கார்டிலேஜ் கீழே ஒரு கார்டிலேஜ் ரெண்டு இருக்கிறது TH மெம்பரேன். அப்படி தைராய்டு மெம்பரேன் போட்டால் மேலே வந்து தைராய்டு மேலே வந்து தைராய்டு கீழே வந்து தைராய்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து TH என்னோட TH அதுக்கப்புறம் ஹைவே எபிலாட்டிக் லிகமெண்ட் வந்து சுற்றியர். ஓகே, போஸ்டீரியர்ல வந்து நம்மளோட எபிலாட்டிக்கோட ஒரு பார்ட் மட்டும். ஓகேவா? முடிஞ்சு. அது வந்து லாட்டிக் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ இங்கே வந்து மெம்பரேன் ஸ்பேஸ் மெம்பரேன் அங்கே போன மெம்பரேன் இருந்தது. அந்த மாதிரி இங்கே மெம்பரேன் ஸ்பேஸ் மெம்பரேன் அப்போ படங்கள் இது அதுக்கப்புறம் வென்ட்ரிகல் இல்லை இருக்கிற இது வந்து ஒரு சாஸ்டிகஸ். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஆலா. ஓகேவா? அப்புறம் ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டீரியர் வந்து பைஃபோர்ஸ் ஆன்டீரியர் அப்படின்றது வந்து முன்னாடி கம்ப்ளீட் ஆயிடுது. லிங்கி ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்கு இல்லையா? இது லேமினா ப்ராப்ளம். அந்த ஸ்பேஸ் வந்து லிங்கி ஸ்பேஸ் அங்கே வந்து ரொம்ப வந்து அடிக்கடி இருந்துச்சு. அங்கே வந்து டேமேஜ் ஆகிட்டு அதாவது டாக்ஸிக் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு அங்கே வந்து டேமேஜ் ஆகிட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட காலிஸ் வந்து பாரு கொலாஜன் வந்து உள்ள இருக்கு. அதனால இனிமே வந்து கொலாஜன் உள்ள இருக்கு. நான் டிஜெக்ட் வந்து ஓகேவா? லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பாரு. ஸோ 3, 4 and ஸோ நல்ல கதை வந்து ட்ரைன் பண்ணி 3, 4. ஸோ இங்கே வந்து உல்டா 4, 6 வந்து உல்டா கொடுக்கும். ஸோ லாரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேபி அப்படின்றது வந்து லாரிங் வந்து 3 அப்படின்றது வந்து காமன். ஓகேவா? அப்போ C3 வந்து 3 வந்து காமன். அப்போ C2 C3 வந்து இருக்கும். அப்போ நார்மலி வந்து நேசோஃபேரிங்ஸ் சாஃப்ட் பேலட்டோ நேசோஃபேரிங்ஸ் வந்து நேசோஃபேரிஞ்சியல் டயஃப்ரம் வந்து இப்படி முடிக்கும். ஓகேவா? அப்போ ஏர் வந்து என்டர் ஆகாது. கிளாட்டிஸ் வந்து இப்படி முடிக்கிறதுனால வந்து ஃபுட் வந்து பைஃபார்மில் போயிடுது. இப்போ நம்மளோட லாரிங்ஸ் இப்படி இருக்கிறதுனால ஃபுட் டேரக்டாக பைஃபார்மில் போயிடுது. இதனால இருக்கிறதுனால வந்து ஏர் வந்து போகுது. அப்போ வந்து மல்டிடாஸ்க் கிட். ஸோ இது வந்து என்ன ஃபண்டல் ஷேப்? ஏன்னா கிரிக்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து சிலிண்டர் ஷேப். அப்போ வந்து கிளாட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிக் வந்து பாரு 25 இயர்ஸ் வந்து எல்லாமே வந்து
ஃப்ராக்சர்லாம் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹைலைன் மெம்பரேனியஸ் ஆச்சு, ஹைலைன் கார்டிலேஜ் வந்து பாசிட்டிவ் ஆகுது. அப்போ 25 அப்போ ஃபீமேல் வந்து 26 மேல் வந்து 36 mm, அதாவது லென்த் ஆஃப் epidiameter of vocal cord. இப்போ லாரிங்கோஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் லாரிங்கோஸ்கோப், இன்டைரக்ட் லாரிங்கோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டைரக்ட் அப்படின்றது வந்து இன்டைரக்டா வந்து நம்ம வந்து மேலே வந்து இன்டைரக்ட் சொல்லலாம். ஸோ நான் எப்படி நினைச்சிட்டேன்னா வந்து என்னோட vocal cord இப்படி இருக்குன்னா என் முன்னாடி இருக்க பேஷண்டோட vocal cord இப்படி இருக்கும். அப்போ அதோட மிரர் இமேஜ் இப்படி இருக்கும். ஸோ என்னோட vocal cord இப்படி, பேஷண்டோட vocal cord வந்து இப்படி. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பூ வந்து பார்க்குறோம், பூ மாதிரி வந்து வைக்கும். அப்போ இப்படி வைக்கும்போது டயக்ராமில் வந்து நம்ம வந்து என்னோட vocal cord இப்படி, பேஷண்டோட vocal cord இப்படி, ஆனால் டயக்ராமில் பார்க்குற vocal cord இப்படி. ஸோ ட்ரூ vocal cord, ஃபால்ஸ் vocal cord இடையில இருக்கிறது வந்து வெஸ்டிபியூல், ட்ரூ vocal cord, ஃபால்ஸ் vocal cord இடையில இருக்கிறது வெஸ்டிபியூல். ஸ்ட்ரோபோஸ்கோப் அப்படின்றது வந்து என்னன்னா ஆக்சுவலி வந்து நம்ம கொஞ்சம் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அப்போ ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து நம்ம vocal cord தெரியும். அப்போ எங்க வந்து ப்ராப்ளம் மூவ்மெண்ட் ஆகும் அதுதான் வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிரும். இப்போ இது வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும்னே இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு இங்கே ஏ போட்டுக்கோ. அப்போ அது வந்து ஆன்டில ப்ராப்ளம் இருக்கா, போஸ்டீரியர் ஆன்டில ப்ராப்ளம் இருக்கா வந்து vocal பாலிப், போஸ்டீரியர் வந்து ப்ராப்ளம் இருக்கா வந்து அது வந்து கிரானுலோமா. டைரக்ட் லாரிங்கோஸ்கோப் வந்து எபிக்ளாட்டிஸ் இருக்கிறது நம்ம ஒர்க் பண்ணுற கை வந்து வச்சுக்கோ. அப்போ வந்து இது வந்து நானே எனக்கு போட்டுக்குது. ஓகேவா? அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆன்டிரியர்ல வந்து எபிக்ளாட்டிக் இருக்கும், போஸ்டீரியர் அப்படியே வந்து இப்படி வந்து இருக்கும். அப்படியே நானே போட்டு பார்க்குறது. இது வந்து பூ பண்ணி அவங்க ஆப்போசிட்ல வந்து பார்க்குறது. அதாவது லாரிங்கோஸ்கோப் வேற.